அன்னைக்கு இருந்த விவசாயியோட இன்னைக்கு நம்ம வந்து அதிகமாக சம்பாதிக்கிறோமா? அன்னைக்கு இருந்த ஒரு சராசரி விவசாய தொழிலாளியோட சமீப காலம் வரை பெரும்பாலான மக்கள் வந்து அன்னைக்கு இருந்த ஒரு சராசரி விவசாய தொழிலாளியோட குறைவாக தான் இன்னைக்கு சம்பாதிக்கிறோங்கிறது தான் ஒரு அதிர்ச்சியான உண்மை. சமூகமும் சரி, பொருளாதாரமும் சரி, பெருசாக மாற்றம் அடைஞ்ச மாதிரி நமக்கு தோணினாலும் சில விஷயம்லாம் வந்து மாறலைங்கிறதோட ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குங்கிறது தான் உண்மை. அன்னைக்கு நிலப்பிரபுத்துவ அமைப்பு ஆதிக்கம் செலுத்துச்சு. நிலம் வந்து அதிகார மையமாச்சு. அப்படியே கட் பண்ணா இன்னைக்கு அந்த நிலப்பிரபுத்துவத்தை வந்து எது கார்பரேட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. அன்னைக்கு அரசர்கள் வந்து இன்னைக்கு அரசாங்கம் ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. நிலப்பிரபுத்துவத்தை வந்து கார்பரேட் ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. ஒரு பிரமிட் மாதிரி அரசர்களுக்கும் நிலப்பிரபுகளுக்கும் நம்ம எல்லாம் சேவை செஞ்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு அரசாங்கம் வந்து இப்போ கார்பரேட்டுக்கு வந்து உறுதுணையாக இருக்குது. கார்பரேட்டு கீழே நம்ம வந்து ஒரு குறைஞ்ச சம்பளத்தை வாங்கி நம்ம வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். நல்லா யோசிச்சிங்கன்னா இந்த கார்பரேட் இந்த பெரிய கார்பரேட் முதலாளிகள் வந்து பெரிய பெரிய அளவில் லாபம் வந்து சம்பாதிக்க போகுது. நம்ம வந்து என்னென்னு பார்த்தோம்னா வந்து அந்த மிச்ச சொச்சத்தை தான் வச்சு வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த இது வந்து நீங்கள் எப்படி டேட்டாவே எடுக்கலாம். அதை பற்றி ஒரு நாட்டோட மிகப்பெரிய செல்வம் வந்து சிறிய எண்ணிக்கையிலான கார்பரேட் முதலாளிகிட்ட இருக்குது. இவ்வளோ பெரிய மக்கள் கொண்ட நம்ம வந்து ஒரு சின்ன இதை வந்து கொஞ்சமாக வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது தான் உண்மை. இது வந்து அதுதான் சொல்கிறேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்ம வந்து அந்த காலத்தில் இருக்க ஒரு சாதாரண விவசாய தொழிலாளியோட நீங்கள் மோசமான நிலைமையில தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது என் கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் கிடையாது, நம்மளும் ரொம்ப மாறிட்டோம், ஆச்சு போச்சுன்னா அது கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஆமாம், நீங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா அதையும் கமெண்ட் வந்து பண்ணுங்கள். என்ன ஏதுன்னு பார்த்துருவோம்.